குட் மார்னிங் வெஸ்ட் இண்டியன்ஸ். நான் ட்ரெயினர் மோகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹவு டு ரெக்கமெண்ட் அவர் அக்ரி ப்ராடக்ட்ஸ் டு த ஃபார்மர், விவசாயிகளிடம் நம்மளுடைய உரப் பொருட்களை எப்படி பரிந்துரைக்கிறது, என்ன அளவீடுகளில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அக்ரி ப்ராடக்ட் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்ரி 82, அக்ரி ஹியூமிக், இது இரண்டும் உரம் அல்ல, சப்ஸ்டிடியூட்ஸ், துணை பொருட்கள். அப்படின்னா உரத்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய பொருட்கள், துரிதமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய பொருட்கள், ஆக்டிவேட்டர்ஸ், ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அக்ரி 82 ஒரு ஒட்டும் பசை, ஒட்டும் திரவம், ஒரு சாப்பாட்டில் சால்ட் மாதிரி. ஏன் சால்ட்னா எல்லா உணவு பதார்த்தங்களுக்கு கூடவும் நம்ம எடுத்துக்கலாம் சஃபிஷியன்ட் அளவில். அதுபோல் நம்ம ப்ராடக்டில் அக்ரி 82 மட்டும் கடையில் வாங்கக்கூடிய உரம், டானிக், பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், இன்செக்டிசைட் எல்லா பொருட்களுக்குமே கலந்து கொடுக்கலாம். அடுத்து அக்ரி ஹியூமிக், மண்ணில் மக்காத பொருட்களை மக்குவதற்கும் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுப்பதற்கும் ஒரு சிறந்த பொருள் அக்ரி ஹியூமிக். ஒரு சாப்பாட்டில் பிக்கிள்ஸ், ஊறுகாய் மாதிரி. ஏன் ஊறுகாய் மாதிரி அப்படின்னா, ஒரு சில உணவு பதார்த்தங்களுக்கு மட்டும் பிக்கிள்ஸ் எடுத்துக்குவோம். அதுபோல் கூடுமான வரை மண்ணுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பூமி வழியாக, மண் வழியாக, வேர் வழியாக உரங்களை கொடுக்குறீங்கன்னா அதன் கூட இந்த ஹியூமிக்கை சேர்த்து கொடுங்க. அப்போது அக்ரி 82 எல்லா உரங்களும் கடையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஆனால் அக்ரி ஹியூமிக்கை நம்ம ப்ராடக்டோட மட்டும் கொடுக்குறது ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி ப்ரோடெக்ட், இது இரண்டும் ஒன்று தான். ஸோ எது கிடைச்சாலும் பயன்படுத்துங்க. இது உயிர் பூஞ்சை கொல்லி மருந்து, அதாவது தாவரங்களுக்கு நோய் வந்தால் அந்த நோய்களிலிருந்து தாவரங்களை பாதுகாக்கக்கூடிய மருந்து. இட்ஸ் அ ரெமெடி, இட்ஸ் அ சொல்யூஷன் ஃபார் டிசீஸ் அட்டாக். அடுத்து உரம், அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக், இது மூன்றும் உரம். அக்ரி கோல்டு முதல் 2 பருவங்களுக்கான உரம், அக்ரி மாஸ் 3வது பருவத்திற்கான உரம், அக்ரி நானோடெக் 4வது பருவத்திற்கான உரம். இப்போது அக்ரி கோல்டும் அக்ரி பயோ ஃபங்கிசைடும் கொடுக்குறீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதாவது 2வது பருவத்திற்கு அக்ரி கோல்டு உரம் கொடுக்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வளர்கின்ற பருவம், அதாவது ஒரு செடியாக வளர்வது, ஒரு கொடியாக படர்வது, ஒரு மரக்கன்றிலிருந்து மரமாக வளர்வது. இந்த நேரத்தில் வளர்ச்சிக்காக அக்ரி கோல்டு கொடுக்குறீங்கன்னா கவனிக்க வேண்டியது, எப்போதுமே உரம் கொடுக்கும் பொழுது நோய் இருக்கா அல்லது உரம் கொடுக்கலாமான்ட்டு. அப்போ நோய் இருந்தால் மருந்து, நோய் இல்லைன்னா தான் உரம் அக்ரி கோல்டு. அப்போ 2வது பருவத்திற்கு அக்ரி கோல்டு கொடுக்கும் பொழுது ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு. அதுவும் போல் நோய்க்கான மருந்து கொடுக்கும்பொழுது ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு. இந்த 2 மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன கண்டிஷன்ஸ்னால், ஃபஸ்ட்டு இயற்கை விவசாய முறை செய்கிறவங்களா, செயற்கை விவசாய முறை செய்பவர்களா அப்படின்னு பார்க்கணும். இயற்கை விவசாய முறை அப்படின்னா குப்பை உரங்கள், ஆட்டு எரு, மாட்டு எரு, இலைத்தலைகள் மக்கிய நிலையில் உள்ள உரங்கள், மண்புழு உரம், தென்னை நார் கழிவுகள், அமிர்த கரைசல், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், இஞ்சி பூண்டு கரைசல், இது மாதிரிலாம் பயன்படுத்தி விவசாய முறை செய்பவங்க. இப்படி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. வளர்கின்ற பருவத்தில் அடி உரமாக, தொழு உரமாக, மேலுரமாக அக்ரி கோல்டை கொடுக்கலாம். அதுபோல் நோய் இருந்துச்சுன்னா, அதுவும் குறிப்பிட்ட ஃபங்கல் டிசீஸ் இருந்துச்சுன்னா உடனே அக்ரி 82வும் அக்ரி பயோ ஃபங்கிசைடையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் செயற்கை முறையில் விவசாயம் செய்கிறாங்க, அதாவது யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பாஸ், கலப்புரம், அமோனியா சல்ஃபேட், அமோனியம் குளோரைடு, கால்சியம் நைட்ரேட், இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கவனமாக உணர்ந்து புரிந்து தான் கொடுக்கணும். அப்போது ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் இங்கே தான் அப்ளை ஆகுது. இவ்வளோ நாளாக மண்ணுக்கு செயற்கை முறையில் யூரியா, டிஏபி கொடுத்தவங்களுக்கு நீங்கள் வளர்கின்ற பருவத்தில் உடனே இயற்கை உரத்திற்கு மாற்றம் கொடுக்கும் பொழுது அந்த மண்ணை டிசைட் பண்ணும். இவ்வளோ நாளாக கெமிக்கல் ஃபார்மேட்டில் இருந்த மண் திடீர்னு இயற்கை முறையில் உரம் கொடுத்தா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் டிலே ஆகும்.
அப்படின்னா அதோட அப்டேக் கெப்பாசிட்டி, இன்டேக் கெப்பாசிட்டி, எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் தாமதமாகும். அடுத்து இவ்வளோ நாளாக யூரியா டிஏபி பயன்படுத்தும் பொழுது நீங்கள் கோல்டு கொடுக்குறீங்கன்னா இந்த கோல்டுக்குன்னு ஒரு சில சிறப்பம்சம் உண்டு. அப்போ மண்ணுக்கு கொடுக்குறோம்னா மண்ணில் சாயில் டெஸ்ட் எடுத்துருக்கணும். சாயில் டெஸ்ட் எடுத்தால் தான் அந்த மண்ணில் உள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த மண்ணில் கோல்டில் ப்ரைமரி நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ் இருக்குது. அப்போ மண்ணில் சாயில் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி நியூட்ரியன்ஸ், முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அளவு எந்த விகிதத்தில் இருக்குதுன்னு தெரியும். அதாவது என்பிகே, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மூன்றும் லோவாக இருந்தால் கோல்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். நார்மலாக இருந்தால் கொடுக்குற அளவு போதுமானது. ஹையாக இருந்துச்சுன்னா குறைக்கணும். அப்போது வளர்கின்ற பருவத்தில் முதலாக ஒரு விவசாயியை சந்திக்கும் பொழுது நீங்கள் சாயில் டெஸ்ட் எடுங்கன்னு அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுவே நெகட்டிவ் ஆகிடும். அப்போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கனால வளர்கின்ற பருவத்தில் மேக்ஸிமம் நீங்கள் உரம் கொடுப்பதை கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடி உரமாக யூரியா டிஏபி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. யூரியா டிஏபி கொடுத்துருங்க. இவ்வளோ நாட்களாக என்ன உரம் கொடுக்குறீங்களோ அதே உரத்தை கொடுத்துட்டு நீங்கள் உரம் கொடுத்த உடனே அக்ரி 82 ஒட்டுந்திரவத்தை மட்டும் ஒரு ஏக்கருக்கு 200 ml தண்ணி பாயும் பொழுது மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த உரம் சீக்கிரமாக வேலை செய்யும். நம்பர் 1. அப்படி இல்லைன்னா யூரியா டிஏபி கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு அக்ரி 82 100 ml, அக்ரி ஹுய்மிக் 5 கிலோ குருணை, போதுமான அளவு மணல் கலந்து ஒரு ஏக்கருக்கு அள்ளி வீசினீங்கன்னா அந்த உரம் முழுவதும் மக்காமல் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கும். அந்த உரத்தில் இருக்க சத்துக்களும் இன்னும் வேகமாக எடுத்து கொடுக்கும். மண்ணில் மக்காத பொருட்களை மக்க செய்யும். மண்ணில் உள்ள சத்துக்களையும் எடுத்து கொடுக்கும். இந்த காம்பினேஷனை கொடுக்கலாம். அதான் கண்டிஷன் என்னென்னா உரம் வைத்து 10 நாட்கள் ஆகணும். இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் கொடுக்கலாம். அந்த விவசாயி விரும்பினா கொடுக்கலாம். நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போது இந்த கோல்டுக்கும் பயோஃபங்கிசனுக்கும் இதுதான் கண்டிஷன். இயற்கை முறைனா உடனே கொடுக்கலாம். செயற்கை முறைனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது முதல் முறை 50-50, பாதி நாட்கள் வரைக்கும் செயற்கை உரத்தையே பயன்படுத்த சொல்லுங்கள். தேவைப்பட்டால் 82 அல்லது 10 நாட்களுக்கு பிறகு 82வும் ஹுய்மிக் குருணையும் கொடுங்க உரம் எடுத்து கொடுப்பதற்கு. ஆனால் 3ஆம் பருவத்தில் மாஸ் கொடுங்க, 4ஆம் பருவத்தில் நானோடெக் கொடுத்துருங்க. நீங்கள் பார்க்குறது வளர்கின்ற பருவத்துக்கு தான் நம்ம பேசணும். அடுத்த முறை பயிர் சாகுபடி செய்கிறாங்க. அப்போ 25லேருந்து 25:75 25% அவர் பயன்படுத்தக்கூடிய யூரியா டிஏபி. 20 நாட்களுக்கு பிறகு கோல்டு அறிமுகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் மாஸ் 3ஆம் பருவத்துக்கு, 4ஆம் பருவத்துக்கு நானோடெக். அடுத்த முறை பயிர் சாகுபடி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் கோல்டு, மறுபடியும் கோல்டு, 2வது பருவத்தில் பூப்புக்கும் பருவத்தில் மாஸ், 4வது பருவத்தில் நானோடெக். 100% அந்த மண் இயற்கை தன்மைக்கு மாறி இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்கலாம். இதுபோல் இந்த 3வது முறையில் முழுவதுமாக அந்த இயற்கை தன்மைக்கு மாறக்கூடிய நிலையில் தான் நீங்கள் ஃபங்கல் டிசீஸ்க்கு அக்ரி பயோஃபங்கிசைடு அல்லது அக்ரி ப்ரோடெக்கை கொடுக்க முடியும். அப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் செயற்கை முறை விவசாயம் செய்கிறவங்களுக்கு நோய் வந்தால் சிம்பிளாக சொல்லுங்கள், கடையில் இதற்கான மருந்து இருக்குது, அதை வாங்கி அக்ரி 82ங்கிற ஒட்டுந்திரவத்தை ஒரு டேங்க்குக்கு 10 ml பயன்படுத்துங்க. எத்தனை டேங்க் பயன்படுத்துங்களோ அது மாதிரி பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அடுத்து அக்ரி 82 எவ்வளவு மெஷர் கொடுக்கணும், எவ்வளோ அளவீடுகளில் கொடுக்கணும் ஒவ்வொரு உரமும். அக்ரி 82 ஒரு டேங்க்குக்குன்னா 10 ml, ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு 100 ml. அக்ரி ஹுய்மிக் குருணை ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு 5 கிலோ எடுத்துக்கோங்க. லிக்விட்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு 200 ml எடுத்துக்கோங்க. அக்ரி பயோஃபங்கிசைட் மருந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு 1/4 கிலோ, பவுடராக இருக்கனால 1/4 கிலோ. அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி நானோடெக், இது 3 உரம் ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு. பவுடர்னா 1/4 கிலோ, லிக்விட்னா 1/4 லிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு 1/4 கிலோ, மாஸ் 1/4 லிட்டர், அக்ரி நானோடெக் 1/4 கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு சொல்லும்பொழுது அரை ஏக்கர்னால் இதில் பாதி அளவு கொடுங்க. 1/4 ஏக்கர்னால் இதை 4 பகுதியாக பிரித்து அதில் 1/4 பகுதி கொடுங்க. 2 ஏக்கர்னால் இதில் 2 மடங்கு கொடுங்க. ஸோ இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள்.
அக்ரி ஹியூமிக் வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டாம், அப்போ அது மண்ணுக்கானது. அதனால தான் அக்ரி ஹியூமிக் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ மண்ணோட நிறம் மாதிரி. அதே போல் அக்ரி கோல்டும் அக்ரி நானோடெக்கும் இந்த 2 உரங்களும் மண் வழியாக, பூமி வழியாக, வேர் வழியாக கொடுக்குறது அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். அக்ரி மாஸ் போதுமான வரை ஸ்ப்ரே பண்ணுங்கள், அதனால் க்ரீன் கலர் ஸ்ப்ரே பண்ணால் இலையோட நிறத்தை வந்து கொடுத்துருக்கேன். அப்போது அக்ரி கோல்டும் அக்ரி நானோடெக்கும் கூடுமான வரை மண் வழியாக கொடுங்க. அக்ரி மாஸை ஸ்ப்ரே பண்ணுறது அவ்வளோ ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ முதல் 2 பருவங்களுக்கு உரம் கொடுக்கும் முறை. முதல் 2 பருவம் அப்படின்னா விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். அந்த 2 பருவங்களில் நம்ம கோல்டு கொடுக்குறோம். கோல்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன்ஸை ஞாபகப்படுத்திக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் மெத்தட், அள்ளி வீசக்கூடிய மெத்தட். அடுத்து ஸ்ப்ரேயர் மெத்தட். 3வது ட்ரிப் இரிகேஷன் மெத்தட், சொட்டு நீர் பாசனம். அடுத்து லாங் டேர்ம் கிராப்ஸ், நீண்ட கால பயிர்களுக்கு உரமிடும் முறைகள். ஸ்ப்ரிங்கிள் மெத்தட் தான் ரொம்ப நல்லது, ஏன்னா அள்ளி வீசுகிறோம், அப்போது உரம் மண்ணுக்கு போகும். அப்போ கோல்டு மண்ணுக்கு கொடுக்குறது நல்லதுன்னு சொன்னதுனால நீங்கள் மண் வழியாக கோல்டை கொடுங்க. அள்ளி வீசக்கூடிய மெத்தடில் ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் 5 கிலோ குருணை, அக்ரி கோல்டு 1/4 கிலோ போதுமான அளவு மணல் சேர்த்து அள்ளி வீசுங்க. முதல்ல அக்ரி ஹியூமிக்கை எடுத்துக்கோங்க, அந்த குருணை எடுத்துகிட்டு அதில் அக்ரி கோல்டை மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அக்ரி 82 மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மணல் கலந்து நீங்கள் தெளிச்சு விடலாம். ஸோ கோல்டு மண்ணு கொடுக்க நல்லது. அப்போ ஸ்ப்ரேயர் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வளோ தூரம் நீங்கள் எதிர்பார்த்தா ரிசல்ட் வராது. சொட்டு நீர் பாசனம் வந்து ஒரு குழாய் வழியாக அந்த மரக்கன்றுகளுக்கோ செடிகளுக்கோ அந்த வேறு பகுதியில் நாசில் மூலியமாக உரமோ தண்ணீரோ செலுத்தும் முறை, அதுதான் சொட்டு நீர் பாசனம். அப்போ சொட்டு நீர் பாசனம்னா நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் லிக்விட் 200 ml. அள்ளி வீசக்கூடிய மெத்தடில் குருணை எடுத்துக்கிறோம், இங்கே லிக்விட் எடுத்துக்கிறோம். அக்ரி கோல்டு அசிஸ்வல் 1/4 கிலோ. இது 3ஐயும் ஒரு பவுலில் அல்லது கிண்ணத்தில் நல்லா லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி அதை அந்த சொட்டு நீர் பாசனம் கேட் வால் இருக்கும் அதன் வழியாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நீண்ட கால பயிர்களுக்கு உரம் கொடுக்கும் முறை. மாமரம், மாதுளை மரம், கொய்யா மரம், முருங்கை மரம், நெல்லிக்காய் மரம், சப்போட்டா மரம், எலுமிச்சை மரம், இது மாதிரிலாம் இருக்குன்னா அதை கண் இப்போ தான் நட்டு வைக்கிறாங்க, அதுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தட். ஒரு மரத்துக்கு 5 ml ஃபார்முலா அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது அக்ரி 80 to 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி கோல்டு 5 கிராம் 2 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு மரத்துக்கு கொடுங்க. மொத்தம் எத்தனை மரம் இருக்கோ அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை நல்லா நிரப்பிட்டு அல்லது தண்ணியை வந்து அங்கே பாய்ச்சிட்டு ஈரப்பதமாக இருக்கும்போது இந்த 2 லிட்டர் காம்பினேஷனாக கொடுங்க. ஸோ அடுத்து 3வது தருணத்திற்கான உரம் கொடுக்கும் முறைகள். அப்போ அக்ரி மாஸ் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அப்போ அள்ளி வீசக்கூடிய மெத்தடை கூடுமான வரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னா ஒரு டேங்க், அந்த டேங்க்கு 13 லிட்டராக இருக்கலாம், 15 லிட்டராக இருக்கலாம், 16 லிட்டராக இருக்கலாம். ஒரு டேங்க்குக்கு அக்ரி 8 to 10 ml, அக்ரி மாஸ் 25 ml. மேக்ஸிமம் ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க்கு, 12 டேங்கு, 8 டேங்கு, அது மாதிரி என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அதன்படி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தினாலும் அவங்கள ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண சொல்லுங்கள். அப்போ ஸ்ப்ரே பண்ணால் ஒட்டும் திரவம் எடுத்துக்கிறோம், ஹியூமிக் வந்து எடுத்துக்கூடாது, ஏன்னா ஹியூமிக் மண்ணுக்கானது, அது ரொம்ப முக்கியம். அப்போது சொட்டு நீர் பாசனத்தில் இல்லைங்க என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் மட்டும் இந்த மெத்தடில் மாசை கொடுங்க. ஆனால் அவ்வளோ எதிர்பார்த்த ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போது அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் 200 ml, அக்ரி மாஸ் 250 ml. இதை அந்த கிண்ணத்தில் பவுலில் நல்லா லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி அதை சொட்டு அந்த கேட் வால் வழியாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ஒரு ஏக்கருக்கு ஒரு முறைக்கு. அடுத்து நீண்டகால பயிர்களுக்கு பூ பூக்கும் தருணம் சீசன் வரும் பொழுது நீங்கள் ஒரு மரத்துக்கு அக்ரி 80 to 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி மாஸ் 5 ml 2 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுங்க. ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த நீண்டகால பயிர்கள் தென்னை மரம், மாமரம், வாழை, இது மாதிரி என்னென்ன பயிர்கள் இருக்கோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அனுப்புகிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, போதுமானது. 4வது பருவத்திற்கு உரம் கொடுக்கும் முறைகள். 4வது பருவம் அப்படின்னா நானோடெக் தான் கொடுக்கணும். 4வது பருவம்னா பூவிலிருந்து அடுத்த ஸ்டேஜ், பிஞ்சுகள், காய்கள், கனிகள், பழங்களாக வர்றது. அப்போ பூ உதிராமல் இருக்கணும், பிஞ்சுகள் வரணும், பிஞ்சுகள் உதிராமல் இருக்கணும்,
பிஞ்சுகள் வந்து நல்ல ஷேப்பு சைஸாக காய்கள்லாம் வரணும். அந்த பிஞ்சுகள் வாடி வதங்கி போயிடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் நுண்ணூட்ட சத்து கொடுக்கணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அதுதான் அக்ரி நானோடெக்கில் இருக்குது. இப்போ 4வது பருவத்தில் நானோடெக்கை பூமி வழியாக கொடுப்பது நல்லது. அப்போ அள்ளி வீசக்கூடிய முறை சிறந்தது. அள்ளி வீசினா உரம் பூமிக்கு தான் போகும். பூமிக்குனாவே நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிடியூட்ஸ் அக்ரி 8 to அக்ரி ஹியூமிக் எடுத்துக்கோங்க. உரம் அக்ரி நானோடெக் எடுத்துக்கோங்க. அப்போ அக்ரி 8 to 100 ml, அக்ரி ஹியூமிக் குருன் 5 கிலோ, அக்ரி நானோடெக் 1/4 கிலோ, போதுமான அளவு மணல் சேர்த்து 1 ஏக்கருக்கு ஒரு முறை அள்ளி வீசுங்க. மறுபடியும் நீங்கள் நல்லா 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்குறது அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து ஸ்ப்ரேயர் மெத்தட். இந்த மெத்தடை கூடுமான வரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரிப் இரிகேஷன் மெத்தட். அக்ரி 8 to 100 ml, அக்ரி ஹியூமிக் லிக்விட் 200 ml, அக்ரி நானோடெக் 1/4 கிலோ. இதை ஒரு லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி அதே மாதிரி சொட்டு நீர் பாசனத்தில் கேட் வழியாக மிக்ஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கிராப்ஸ்க்கு பூ வந்துருச்சு, பூ போதுமானதாக இருக்குது அப்படின்னா பிஞ்சுகள் வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு மரத்துக்கு 5 ml 8 to 5 ml ஹியூமிக் லிக்விடு 5 கிராம் நானோடெக் 2 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு மரத்துக்கு கொடுங்க. எத்தனை மரம் இருக்கோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீண்ட கால பயிர்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோவை அனுப்புகிறேன். ஸோ இது ஃபார்வோ இன்ஃபர்மேஷன் 5 ml ஃபார்முலா மட்டும் இப்போதைக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோல்டுக்கு தான் கண்டிஷன் உண்டு, கோல்டுக்கு மட்டும்தான் கண்டிஷன் உண்டு. அதே மாதிரி நோய்க்கான மருந்து பயோஃபங்கிசைடுக்கு கண்டிஷன் உண்டு. ஆனால் அக்ரி மாஸுக்கும் அக்ரி நானோடெக்கும் கண்டிஷன் கிடையாது. அப்படின்னா என்னென்னா நீங்கள் இப்போ முதல்ல ஒரு விவசாயம் பார்க்க போகிறீங்க. அப்போது அந்த விவசாயம் 3ஆம் பருவத்தில் இருக்குது. அது இயற்கை விவசாயமோ செயற்கை விவசாயமோ. 3ஆம் பருவம்னா பூ பூக்கக்கூடிய தருணம், மொட்டுகள் வரக்கூடிய நேரம். அப்படின்னா அங்கே இயற்கை விவசாய முறை செயற்கை விவசாய முறை பாகுபாடு கிடையாது. அப்போ உடனே நீங்கள் அக்ரி மாஸ் கொடுக்கலாம். 4வது பருவம் பார்க்குறீங்கன்னா உடனே நீங்கள் அக்ரி நானோடெக் வந்து கொடுக்க முடியும். அக்ரி மாஸுக்கும் நானோடெக்கும் எந்த விதமான கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்லைன் ஆர் ரிமைண்ட் யுவர் செல்ஃப். அடுத்து அக்ரி மாஸ் கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே 4வது பருவத்தில் உள்ள பயிர்களுக்கு கண்டிப்பாக பூ பூத்தது போதுமானதாக இருந்தால் அந்த பிஞ்சுகள் வைக்கும் பொழுது நானோடெக் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்துடும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் கிளியராக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறீங்களோ விவசாயி கன்வின்ஸ் ஆவாங்க, அவங்க நம்புவாங்க, அதை அப்படியே வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. மறுபடியும் கேளுங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபீட்பேக் அனுப்புங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ.